முதல் நான் வரை யாருமே மயக்கம். என்னங்க, நமக்கு கிளம்பலாமா? ஒரு நிமிஷங்க. சொல்லுங்க ரஞ்சித், என்னாச்சு? இல்ல, எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப நாள் ஒரு மாதிரி பழகுன மாதிரி தோணுது. எதனால இப்படி தோணுது? ஐயோ, அது அது வந்து உங்களுக்கு அடிபட்டிருக்குல்லங்க, அதனால கூட அப்படி இருக்கலாம். இல்லைங்க பிரியா, அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி உங்க கூட ரொம்ப நாள் பேசி பழகுன மாதிரி ஒரு ஃபீல். அதை என்னால சொல்ல முடியல. ஆனா என்னால நல்லா உணர முடியுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியலங்க பிரியா. சரிங்க, தெரியாத ஆளுங்களோட புதுசாக பழகிறது தானே கஷ்டம். நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தானே தெரியுறேன். அதனால நீங்கள் என்கிட்ட ஃப்ரீயாக பழகுங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. சரிங்களா? அப்படியா சொல்றீங்க பிரியா? ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆமா, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இப்படி நர்ஸை எப்பயும் கூட ஸ்டே பண்ணாலும் அனுப்புவாங்களா? எனக்கு இந்த மாதிரி கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே, ரொம்ப புதுசாக இருக்கு. ஐயோ, இப்படி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாரே, எப்படி தான் நான் சமாளிக்கிறது? இல்லைங்க, அது வந்து உங்களுக்கு தலையில் ரொம்ப அடிபட்டுருக்கு, பழசெல்லாம் மறந்துடுச்சு உங்களுக்கு. அதனால் உங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஒரு ஆள் வேணும். அதனால தான் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. நீங்கள் அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரிங்களா? வாங்க கிளம்பலாம். என்னென்னமோ சொல்றீங்க. சரிங்க, சரி. ஆமா, நான் ஒர்க் போயிட்டு இருந்தேனா? ஆமாங்க, ஒர்க் போயிட்டு தான் இருந்தீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு. இனி எங்கங்க போறது? தலையில கட்டோட வெளியே போகவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரிங்க, உங்களுக்கு என் வீடு தெரியும்ல? தெரியும் தெரியும், நம்ம கிளம்பலாம். சரிங்க பிரியா. என்ன ரேஷ்மா இதெல்லாம்? இவன் கூட சுத்திட்டு இருக்க? உனக்கு நான் ஹாஸ்பிட்டல் அம்போன்னு விட்டுட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்ட. இவன் கூட வந்து இப்படி கொஞ்சம் குழப்பிட்டு இருக்க. என்னது இது? யாரு இவரு? யாருங்க நீங்க? எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. ரேஷ்மா, நான் விக்ரம். என்ன எல்லாம் மறந்த மாதிரி பேசிட்டு இருக்க? ஓ, இவன் கூட இருக்கனால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா நீ? ஓ, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு வழிய விடுங்க. என்ன, இவங்க பேரு ரேஷ்மாவா? ஆமா, அவ பேர் ரேஷ்மா. என்னப்பா உனக்கு அப்படியே நடிக்கிற ஒன்றும் தெரியாத மாதிரி? நீங்க பாருங்க, அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு வழிய விடுங்க, கிளம்புங்க. ரேஷ்மா, சுத்தமா சரியில்லை ரேஷ்மா. இப்படி நீ மாறுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன ஆச்சு உனக்கு? ஏன்னா உனக்கு ஏதோ பொலசெல்லாம் மறந்துருச்சா? நான் விக்ரம், அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? விக்ரமா குக்கரமா எனக்கு யாரையும் தெரியாது. தயவு செஞ்சு கிளம்பு, வழிய விடு முதல்ல. ரேஷு, சத்தியமா இதை ஒன்றது எதிர்பார்க்கலடி. உனக்கு எங்க பக்கமோ அங்க பாத்துக்கிறேன். எங்க, என்னங்க இப்படியெல்லாம் பேசுறாரு? யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லைங்க, யாருன்னு எனக்கு தெரியாது. நம்ம கிளம்புவோம், வாங்க. ரேஷு, வழிய விடுன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? அவன் கூட சுத்திட்டு இருக்கா, என்ன யாரோ மாதிரி ட்ரீட் பண்ற? எதுவுமே சரியில்லையே. என்ன ஆகி தொலைஞ்சதும் ஒண்ணுமே தெரியலையே. அப்படியே அவ பக்கம் சாஞ்சிட்டாளா? அட கடவுளே, எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னு அதுவே நடந்துரும் போல இருக்கே. விடக்கூடாது. முதல்ல அவங்க அம்மா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். இவளா அவங்க வச்சு சரி பண்ணாதான் சரியா வரும். பாத்துக்கிறேன் உன்னை. எப்படிதான் அம்மா இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே. பாவம் அம்மா. அம்மா ஒன்று சொல்ல போய் கடைசியில் இங்கே இப்படி ஆயிடுச்சு. எங்க போவாங்க 3 பவுனுக்கு? எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. நானே ஒவ்வொரு பிரச்சனையா தேடிக்கிற மாதிரியே இருக்கு. கடவுளே, இதுலேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும். என்ன மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவையும். பாவம், அண்ணனுக்கு இப்போ என்ன சுத்தமாக பிடிக்கல. அம்மா சொல்லி அண்ணன் எங்கே தரவா போகுது. ஷோ கடவுளே, ஏன் தான் இப்படி பிரச்சனையா வருதோ. அவன் துளசி அவங்க அம்மா கிட்ட இப்படி கேட்ட உடனே ரொம்ப சங்கடப்பட்டுட்டான்னு நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ சமாதானப்படுத்துறது? கடவுளே, எங்கள் அம்மாவால் தான் எல்லா பிரச்சனையும். முதல்ல இதை வீட்டை விட்டு செட்டில் பண்ணுற வழியை பார்க்கணும். வீட்டுக்கு வந்தது தொல்லையே தொல்லை. சரி, இவகிட்ட போய் பேசுவோம். அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. துளசி, துளசிமா, துளசி அழுகிறியாமா? அத்தை, அத்தை,
ஒன்றும் இல்லை அத்தை. துளசி, நீ எது கழுவுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. முதல்ல நீ கண்ணை தொட. அத்தை சொல்கிறல்ல, கண்ணை தொடமா. அத்தை, அம்மா ரொம்ப பாவம் அத்தை. நீங்கள் சொன்னதெல்லாம் அம்மா அவளை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல அத்தை. அத்தை, எம்மாடி, முதல்ல நீ அழுகிறத நிறுத்து. இப்படி உன்னை பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு. அத்தை அத்தை அத்தை, பேசாம எனக்கு தாலி பிரித்து கோர்க்க வேண்டாம் அத்தை. இப்படியே இருந்துட்டு போட்டும். இது ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறேன்னு சொன்னனால தானே இவ்வளோ பிரச்சனையும். எனக்கு எதுவும் வேணாம் அத்தை. எனக்கு இந்த மஞ்சள் கயிறே போதும் அத்தை. துளசி, முதல்ல நீ கண்ணத்தோட தயவு செஞ்சு அழுகாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சொல்லுங்க அத்தை, நான் அழுகலை. துளசி, நான் முதல்ல உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை கேளு. சொல்லுங்க அத்தை. உனக்கு என்ன, தங்கத்தில் தாலி பொண்ணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அதனால உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் உனக்கு தாலி பொண்ணும், அவ்வளோதானே விஷயம். அப்படிலாம் இல்லை அத்தை. தங்கத்தில் தாலி பொண்ணும் நான் ஒரு நாளும் நினச்சதில்ல. என்கிட்ட என்ன இருக்கோ அதில் போட்டால் எனக்கு போதும். எதில் போட்டாலும் தாலி தாலி தானே அத்தை. தங்கத்தில் போட்டால் தான் அதுக்கு மவுசுன்னு ஒன்றும் கிடையாதுல்ல. நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கன்னு தானே நீ இப்போ புலம்பிகிட்டு இருக்கிற. நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேட்பியா? என்னத்தான் சொல்ல வரீங்க? இங்கே பாரு, உங்கள் அம்மாவும் வருத்தப்படக்கூடாது. ரெண்டாவது, எங்கள் அம்மா சபையில் வச்சு உங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தக்கூடாது. எங்கள் அம்மா இங்கே இப்படி பேசுது, நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க 4 பேர் இருக்கும்போது எதுவும் சொல்லாதுன்னு என்ன நிச்சயம்? அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்னத்தான் சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. துளசி, நானும் இந்த வீட்டுக்கு நீ வந்திருந்து ஏதாவது ஒன்று உனக்கு நான் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். அதுக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என் புருஷன் எனக்காக எதுவும் பண்ணலான்னு இல்லைம்மா, எனக்காக ஒரு 5 பவுன் சேர்த்து வச்சுட்டு தான் அவர் செத்து போயிட்டாரு. அந்த 5 பவுன்லேருந்து நான் உனக்கு 3 பவுனில் ஒரு செயின் பண்ணி தரேன். அதை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்து நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல கொண்டாந்து போட சொல்லு. சரியாம்மா? உங்கள் அம்மாவும் வருத்தப்படக்கூடாது, நீயும் மனசு வேதனைப்படக்கூடாது. இதுதான் எனக்கு வேணும். உங்கள் அம்மாவால் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. ஏன்னா அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து தான் நானும் வந்திருக்கேன். அதனால் நீ தான் இதை பற்றி யோசிக்கணும். ஓஹோ, கதை அப்படி போதா? சண்டாளி சிரிக்கி, நம்ம வேலை ஒரு பத்திரத்தை எழுதி வைக்க இவளுக்கு வலிக்குது. இவளுக்கு நகை தூக்கி கொடுக்குறாளா? நகையை எப்படி கொடுக்குறேன் நானும் பார்த்து விடுறேன். கதை இப்படி போயிட்டு இருக்குதா? இவளை என்ன தான் பண்ணுறது? ஐடியா பண்ணுவோம். விடக்கூடாது, இந்த விஷயத்த சும்மா விடவே கூடாது. எப்படி ஃபங்க்ஷன் நடத்தி கிழிக்கிறாளுங்க நானும் பார்க்க தானே போகிறேன். இருடி குட்டச்சி, உனக்கு வைக்கிற மாதிரி ஆப்பு. ஐயோ அத்தை, எனக்கு அம்மாவும் போட வேண்டாம், நீங்களும் போட வேண்டாம். என்னை விடுங்க அத்தை. இப்படியே நான் இருந்துட்டு போகிறேன். தாலி வேணால் பிரித்து இந்த கைத்திலே நம்ம போட்டுக்கலாம் அத்தை. ஏன் தேவையில்லாத செலவு? நமக்கும் எதுவும் செலவாக வேண்டாம். அவங்களால எதுவும் பண்ண முடியாத அத்தை. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. முடியாமல் கூட போகலாம். ஆனால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். துளசி, இந்த அத்தை உனக்கு பண்ணுறக்கு உரிமை இல்லையாம்மா? நீ எப்படி வேணான்னு சொல்கிற? அப்போ அத்தை பேச்சுக்கு மரியாதை இல்லை, அவ்வளோதானே? அப்படி சொல்லலை அத்தை. அந்த நகையை உங்களுக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க, அது எனக்கு தரனால என்ன அத்தை ஆக போகுது? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது அவசரம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஏமா துளசி, நீயும் உன் புருஷனையும் என்னை பார்க்க மாட்டீங்களா? அப்படியே என்னை விட்டுருவீங்களா என்ன? விட்டா மட்டும் இவன் நான் கேட்கவா போறா? அதான் என்ன தூக்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காளே. அப்படியெல்லாம் உங்களை விட மாட்டாத்த. எங்கள் அம்மா அடுத்து நீங்கள் தான் எனக்கு அம்மா. நான் உங்களை விட்டுற மாட்டேன். நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்காதீங்க அத்தை. நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அப்படின்னா உங்கள் அம்மா போடலைன்னா என்ன? நான் போடுறத சபையில் கொண்டாந்து உங்கள் அம்மாவை போட சொல்லு. இதனால் உங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி வேண்டாம். சரியாம்மா? உங்கள் பிள்ளைக்கு தானே அவங்க போட போகிறாங்க. இருந்தாலும் அத்தை, நீ எதையும் பேச வேண்டாம். இதை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரியே நீ இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கிற. விடுமா, சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு. நீயும் என் மகனும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். காசு பணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. சரியா? ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். விடுமா, கவலைப்படாமல் இரு. சரியா? ஃபங்க்ஷன் அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும் என் மருமக. இப்படி அழுதுட்டு இருந்தால் நல்லா வறுக்க சொல்லு. உங்கள் அம்மாக்கிட்ட எடுத்து நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். சரியா? உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும் அத்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரிம்மா துளசி, இது போதும் எனக்கு. நீ சந்தோஷமாக இருக்கணும். நீ நல்லா இருந்தீன்னா தான் என் பையனும் சந்தோஷமாக இருப்பான். நீ இப்படி அழுதுட்டு இருந்தால் எங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கு சொல்லு. சரியா?
கண்ணை தொடச்சிட்டு மதியானம் போய் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா. சரியா துளசி? ஆ சரிங்க அத்தை. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். வேலையெல்லாம் முடிஞ்சுது, நீ அப்புறமா போயிட்டு வந்துடு. நம்ம பிள்ளை சரியில்லை, யாரை சொல்லி குத்தம் இல்லை. முதல்ல இவகிட்ட அந்த வீட்டு பத்திரத்தை எழுதி வாங்குற வழியை பார்க்கணும். இல்லைன்னா இவ எல்லாத்தையும் தூக்கி உன் மருமக பேர் எழுதி வச்சுட்டு போயிடுவாளாட்டுருக்கு. நம்ம இங்கே வந்து கஷ்டப்படுறது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சீக்கிரம் அதுக்கான முடிவு பண்ணணும். சரிங்க அத்தை, நீங்கள் போய் பாடுங்க, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா, வரா போயிடுவோம். என் மாதிரி அவந்திகா, உங்க அத்தை எங்கம்மா போனா? அத்தை, துளசி வீட்டில் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் பற்றி பேச போயிருக்காங்க மாமா. வந்துடுவாங்க. ஏன் மாமா? அப்படியாம்மா, நானும் தான் கேட்டேன். நான் வேலைக்கு கிளம்புறேன். சரி, உங்க அத்தை வந்தா சொல்லிருமா, மத்தியானம் சாப்பாடுக்கு வந்தாலும் தான் வருவேன். வேலைக்கு தூரமா இருக்கலாமா போயிட்டு வருது, நான் நல்லா அங்கேயே இருந்துக்கிறேன். சொல்லிடு. அப்படியா மாமா? சரிங்க மாமா, நான் வேணா கொண்டு வந்து தரட்டுமா? வேண்டாமா, உனக்கு எதுக்கு சிரமம்? உன் புருஷனுக்கு வேற சோறு கொண்டு போவ, அதனால வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். அத்தை வந்தானா சொல்லிடு. சரி, அப்ப நான் வரமா, நேரம் ஆச்சுன்னா திட்டுவாரு. ஆ சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. சரிம்மா கண்ணு, வரேன். இந்த அத்தை அங்கே ஏதோ நடந்திருக்குது. தாலி கொடின்னு பேசுகிறாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வந்து கேட்டு பார்க்கணும். மறுத்தாலும் சரி, எப்படியாவது போட்டு வாங்கிடணும். என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு தான் தெரில. எப்படி இப்போ வருவாங்களே, கேட்டு தெரிஞ்சுப்பான். எப்படி இந்த ஃபங்க்ஷனை நடத்த போகிறோன்னு தெரியலையே. என்னை இப்படி ஒரு சூழ்நிலையை ஆளாக்கிட்டே கடவுளே. ஷோ அத்தை, அவந்திக்கா நீ இங்கே தான் இருக்கியாம்மா? ஆமாத்த, மாமா இப்போ தான் கிளம்புனாரு. வழியில் வந்திருப்பாரு, பார்க்கலையா? இல்லைம்மா, நான் பின்னாடி வழியாக வந்தேன். அவர் இந்த பக்கம் போயிருப்பாரு. சரிங்க அத்தை, மாமா சாப்பாடு வேணான்ட்டாரு. அப்படியாம்மா? அரிசி வேற சேர்த்து போட்டேன். சே, இப்படி பண்ணுறாரு. பேசாமல் அரிசி கம்மியாவது போட்டிருப்பேன். கடைசி நேரத்தில் வேண்டானா என்ன தான் பண்ணுறது? சரி வீடு, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். சரிங்க அத்தை, துளசி வீட்டில் என்னத்த சொன்னாங்க? அவங்க மாமியார் ஃபங்க்ஷன் நடத்திருக்கு. ஆ நடத்தலான்னு சொன்னாங்கம்மா. என்னத்த சொல்ல போகிறாங்க? அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடத்தினா போதும், அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்லலாமா? உண்மையாலுமே வேற எதுவுமே சொல்லலை, அப்படி தானே அத்தை? ஏமா வந்திக்கா அப்படி கேட்குற? நீ கேட்கல, ஏதோ ஒரு அர்த்தம் வச்சு கேட்குற மாதிரி இருக்கு. நான் எதார்த்தமாக தான் கேட்குறேன். நீங்கள் ஏதாவது மறைச்சிங்கன்னா மட்டும்தான் அர்த்தம் உள்ள மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவும் மறைச்சிங்க? இல்லைம்மா வந்திக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க அத்தை, அப்படின்னா சரிதான். அது ஒன்றும் இல்லைம்மா. சரி, நான் உள்ளே போகிறேன். நில்லுங்க அத்தை. என்னம்மா? உண்மையாலுமே அங்கே எதுவுமே நடக்கல, அப்படி தானே அத்தை? நான் அதை நம்பிட்டேன். எதுவும் நடக்கலன்னு சொல்லி ஏமா சத்தியம் பண்ணுங்க. என்னம்மா வந்திக்கா இப்படியெல்லாம் கேட்குற? ஏதாவது நடந்திருந்தா நானே சொல்ல போகிறேன். அப்படியுமா உங்ககிட்ட மறைச்சிருவேன்? மறைக்கணும்னு நினைக்கும் போது மறைக்க தானே தான் செய்வீங்க. அப்படிதான் நினச்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல. ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்கள், அங்கே என்ன நடந்தது? நீங்கள் இப்போ சொல்லலைன்னா நான் கிளம்பி போய் கேட்பாத்த, துளசிக்கிட்ட போய் கேட்பேன். உங்களை ஏதோ அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்கத்தா, என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலாமா, விடு. சரிங்கத்தா, நீங்கள் என்னை யாரோன்னு நினைக்கிறனால தான் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் மறைக்கிறீங்க. இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். நான் உள்ளே போகிறேன். அவந்திக்கா, என்னத்தா ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. என்னத்தம்மா சொல்லணுங்கிற? நான் அசிங்கப்பட்டதை சொல்றியா? அவமானப்பட்டதை சொல்றியா? என்னத்த நான் சொல்கிறது? அத்தை, என்னாச்சத்த இப்படி உடஞ்சி போகிற அளவுக்கு பேசுகிறீங்க? என்ன நடந்தது? எம்மாடி அவந்திக்கா, நான் ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறதுக்காக போயிருந்தேன். அங்கே அவங்க அத்தையோட அம்மா, அதாவது துளசி மாமியாரோட அம்மா, அவங்க உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இது வரைக்கும் நகைன்னு எதுவுமே போட்டதில்ல, பேசாமல் தாலி கொடியாக போட்டுருங்க ஒரு 3 பவுனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. சரிங்க அத்தை, நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் என்னம்மா சொல்கிறேன்? நான் என்னத்தை சொல்கிறது? நான் வீட்டில் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம இருக்க சூழ்நிலையில் நம்மளால் எங்கேம்மா 3 பவுன் போட முடியும்? அவங்க 3 பவுன் போட சொல்கிறாங்க. இது வரைக்கும் உங்கள் பிள்ளைக்கு எதுவும் செய்யலைல, இப்போ செய்யுங்கன்னு வாயை திறந்து கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. என்னத்த சொல்கிறீங்க? நம்ம பிள்ளைக்கு அதுக்காக நம்ம போடாமல் விட முடியுமா? நாம் ஏதாவது பண்ணலாத்த. ஏதாவது பண்ணலான்னா என்ன பண்ண சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. உன் புருஷன் இதுக்கு ஒத்துக்குவானா? நம்ம கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை. வயல் நடத்தவே நமக்கு வழி இல்லை. இதில் எங்கம்மா இதெல்லாம்? வீடு ஃபங்க்ஷன் நடத்தணும் இருந்தால் நடத்தலாம், இல்லை இப்படி தான் பண்ணணுன்னா என்னால் முடியாதுன்னு கையை விரிக்க தான் போகிறேன். அத்தை அவசரப்படாதீங்க அத்தை. இங்கே பாருமா அவந்திக்கா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போய் ஆகணும். அவங்க சொல்கிறாங்கக்காக எல்லாத்துக்கும் தலையாட்ட முடியாதுல்ல. என்ன சூழ்நிலையோ அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்க தான் பெரிய மனுஷங்க.
ஆனால் அந்த வீட்டில் என்னடானா அப்படி இருக்காங்க. என் பிள்ளை எப்படி தான் வாழ்கிறானோ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று, அவன் புருஷன் நல்லா பார்த்துக்கிறாரு, அது மட்டும் நல்லா தெரியுது. அத்தை, இருந்தாலும் நம்ம துளசிக்காகவாது ஏதாவது பண்ணலாம் அத்தை. பண்ணலான்னு சொல்கிறியே தவிர என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ அவங்கள மாதிரியே பேசிகிட்டு இருக்க. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். என்னம்மா வந்திக்கா, நீ என்னம்மா குழப்பற? இருங்க அத்தை, வந்துடுறேன். இவன் என்ன இப்படி பேசிட்டு போகிறா? இருங்கன்ட்டு போகிறா, என்ன சொல்ல போகிறா ஒன்றும் புரிய மாட்டேங்குதே.